கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இன்றைய தியான வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தியானம். ஒரு ஊரிலே ஊதாரித்தனமாக வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் அவனுடைய பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை முறைமையினாலே பலராலும் ஒதுக்கப்பட்டிருந்தான். தேவ கிருபையானது அவன் வாழ்விலே வெளிப்பட்ட போது அவன் ஆண்டவனாகிய இயேசுவின் தூய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இரட்சிப்படைந்தான். தன் குடும்பமானது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட அவன் தன்னுடைய வேலைக்காக, பொருளாதார எழுச்சிக்காக, சொந்தமான ஒரு வீடு வாங்குவதற்காக, பிள்ளைகளின் படிப்பிற்காக விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருந்து தேவன் அவைகளை செய்து முடிப்பார் என்று அறிக்கை செய்தான். அவை யாவற்றிற்காகவும் ஊக்கமாக ஜெபம் செய்தான். சில வேளைகளிலே உபவாசித்து ஜெபித்து அவைகளை பெற்றுக்கொண்டான். சபை நடுவிலே ஆகாததும் தனக்கு எட்டாததுமான காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினார் என்று சாட்சி கூறி வந்தான். சில ஆண்டுகள் சென்ற பின்னர் அநேக பாவங்களிலும் களியாட்டுகளிலும் இருந்து விடுதலை பெற்ற அவன் பொய் கூறுவதையும் நண்பர்களோடு அவ்வப்போது களியாட்டங்களில் ஈடுபடுவதையும் முற்றாக விட்டுவிடாமல் இருந்தான். அவைகளை குறித்து யாராவது அவனுக்கு சுட்டி காட்டினால், நான் பலவீனன், தேவ கிருபை என்னை காத்து கொள்ளும் என்று கூறிக்கொள்வான். ஒரு சமயம் மேய்ப்பனானவர் அவனை கண்டித்த போது அவன் மேய்ப்பனானவரை நோக்கி, நீங்கள் நியாயப்பிரமாண ஊழியன் என்று கூறினான். பிரியமானவர்களே, அவன் எதற்கெல்லாம் தேவனை விசுவாசித்து அவைகளை பெற்றுக்கொண்டான் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தன்னுடைய பழைய பழக்கமாகிய பொய் பேசுதல், களியாட்டங்களிலே ஈடுபட்டு தகாதவைகளை நடப்பித்தல் என்பவற்றிலிருந்து தேவன் தன்னை விடுதலையாக்க வேண்டுமென்று அவன் ஊக்கமாக ஜெபித்ததில்லை. அவற்றை தேவன் நொடிப்பொழுதில் மாற்றி போடுவார் என்று விசுவாசிக்க விருப்பமில்லை. ஏன் அவன் அப்படி ஜெபித்தால்? தன் பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டும், வேண்டாத உறவுகளை விட்டுவிட வேண்டும். அதனால் அவன் கிருபையே காரியம் என்று கூறி கிருபையின் நாட்களை விருதாவாக்கி வந்தான். நீங்களோ அப்படி இராமல் விசுவாசத்தினாலே பலவீனங்களை மேற்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, அழிந்து போகின்ற உலக ஆசீர்வாதங்களுக்கு விசுவாசியாயும் அழியாத ஆவிக்குரிய காரியங்களுக்கு அவிசுவாசியாயும் இராதபடிக்கு விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடக்கம் 16ஆம் வசனம் வரை.